தற்போதைய செய்தி ஆளுநர் ஆர் என் ரவியை சந்திக்கிறார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்க கோரி ஆளுநரை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சந்திக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். முன்னதாக இன்று காலை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் சந்தித்திருந்த நிலையில் தற்போது அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்க கோரி ஆளுநர் ஆர் என் ரவியை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சந்திக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்தானத்திடம் கேட்கலாம். சந்தானம், எத்தனை மணிக்கு இந்த சந்திப்பு நிகழ இருக்கு? விரிவான விவரம். விக்னேஷ், தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தற்போது கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில ஆளுநர் ஆர் என் ரவியை தற்போது சந்தித்து வருகிறார். இன்று மதியம் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் ஆளுநரை சந்தித்து தமிழகத்தில் நடைபெற்று வரக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் தொடர்பாக ஒரு மனுவை வழங்கியிருந்தார். அதற்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வரவேற்றிருந்தார். நேற்று அதிமுக நடத்த போராட்டத்துக்கும் வரவேற்றிருந்தார். குறிப்பாக அவர் வரவேற்கும் போது இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் ஒன்றிணைந்து அந்த மாணவிக்காக போராட வேண்டும் என்று அந்த பதிவிட்டிருந்தார். இந்த சூழல்ல இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக தற்போது ஆளுநர் ஆர் என் ரவியை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சந்தித்து வருகிறார். தற்போது ஆளுநர் மாளிகைக்குள்ள அவர் சென்றிருக்கிறார். இன்னும் ஒரு சில நிமிடங்கள்ல நேரடியாக ஆளுநரை சந்தித்து அவர் பேச இருக்கிறார். குறிப்பாக கட்சி சார்பாக செல்லும் போது நிறைய நபர்கள் அவருடன் சென்றுவாங்க. ஆனா இந்த சந்திப்பு பொறுத்த வரைக்கும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தனியாக ஆளுநரை சந்திப்பதற்காக தற்போது ஆளுநர் மாலை சென்றிருக்கிறார். இன்னும் ஒரு சில நிமிடங்கள்ல ஆளுநரை சந்தித்து இந்த விவகாரம் தொடர்பாக அவரும் மனு அளிக்க இருப்பதாக நமக்கு தெரிகிறது. விக்னேஷ், சந்தானம், இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட பிறகு பல்வேறு விஷயங்களை தொடர்ச்சியாக அதற்கு நீதி வேண்டும் அப்படின்ற சாட்டையடி போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அவர் முன்னெடுத்துட்டு வராரு. அதனுடைய அடுத்த கட்டமாக தற்போது ஆளுநரையும் தற்போது சந்திக்கிறார். இந்த ஒரு விவகாரம் மட்டும்தான் பேச வாய்ப்பு இருக்கா, இல்ல வேறு விஷயங்கள் பேசுவதற்கும் வாய்ப்பு இருக்கா? தற்போது சூழலை இந்த விவகாரம் தொடர்பாக தமிழகத்தில் நடைபெற்றக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை, அதே போன்று இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தொடக்கத்திலிருந்தே அவர் திமுக நபர் என்று பாஜக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் தெரிவித்தாலும் கூட திமுக அவருக்கு பொறுத்த வரைக்கும் அவர் திமுகவை சார்ந்தவர் இல்லை அப்படின்றதா குறிப்பிட்டு வந்தாங்க. கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் அதுதான் அறிவிச்சிருந்தாரு. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவர் திமுக நபர் என்றதன் காரணமாக அவர் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் தற்போது வரை எடுக்கவில்லை என்றும், அண்ணா பல்கலைக்கழகம் போன்ற ஒரு பிரச்சனை வந்த ஒரு பல்கலைக்கழகத்துல அனுமதியின்றி வெளியே இருந்து ஒரு நபர் மிக சுதந்திரமாக உள்ளே சென்ற காரணமாக இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டது. அவர் மீது தொடர்ச்சியாக 20 வழக்குகள் இருந்தாலும் கூட அவரை காவல்துறையினர் தொடர்ந்து கண்காணிக்காமல் இருந்தது காரணம் அவர் திமுகவை சார்ந்தவர் என்றுதான் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளை வச்சிருந்தாரு. தற்போது விசாரணை நேர்மையாக நடைபெறுகிறதா என்ற கேள்வியும் அவர் வைத்திருக்கக்கூடிய நிலைதான். இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் விசாரணை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி தற்போது ஆளுநரை அவர் சந்தித்திருப்பதாக நமக்கு தெரிய வந்திருக்கிறது. ஆளுநர் ஆர் என் ரவியுடன் தற்போது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சந்தித்து வருகிறார். அது தொடர்பான விவரங்களை வழங்குனீங்க. கூடுதல் விவரங்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சந்தானம்.